ஏசாயா 61 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வெட்கத்தினால் தலை குனிந்து போய் நிற்கிறீர்களா? வெட்கம் உங்க வாழ்க்கையிலே அழுகையும் கவலையையும் வருத்தத்தையும் கொண்டு வருகிறதா? நான் வெட்கப்பட்டு விட்டேனே என்கிற ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை வெட்கப்படுத்தினதான மனுஷர்கள் உங்கள் உறவினரா இருக்கலாம், உங்க ஊரை சார்ந்தவர்களா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்களா இருக்கலாம், உங்களோடு கூட படிக்கிறவர்களா இருக்கலாம், உங்கள் நண்பர்களா இருக்கலாம், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்திலே உள்ளவர்களா இருக்கலாம். யாராயிருந்தாலும் வெட்கப்பட்டதுதான். இன்றைக்கு வெட்கம் காரணமே இல்லாமல் என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, காரணமே இல்லாமல் என்னை வெட்கப்பட வைத்து விட்டார்களே, வார்த்தையினால் என்னை கொச்சப்படுத்தி விட்டார்களே என்கிற மன அழுத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அழுது கொண்டிருக்கலாம், இரவிலே தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனாயோ, எந்த மனிதர் உன்னை வெட்கப்படுத்தினானோ அவனுடைய கண்கள் காணும்படியாக உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறதா? எந்த காரியம் உங்க வாழ்க்கையில தலைகுனிவு உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? இதை குறித்தும் பயப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். அவர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். வெட்கப்படுத்தின மனுஷனை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வாக்குகள் உங்களை உயிர்ப்பிக்கிறது. அவர் உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதபடி இந்த வசனத்தின் மூலமாய் இரண்டத்தனையான பலனை கொடுத்து உங்க வாழ்க்கையை, உங்க தலையை, உங்க வேலையை ஆண்டவர் உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, மனுஷன் பொறாமையினால, எரிச்சலினால ஆண்டவரே வேண்டுமென்றே வெட்கப்படுத்தி வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி இருக்கலாம். அவமானத்தை காண்கிற தேவன், வெட்கத்தை பார்க்கிற தேவன், அழுகையை பார்க்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.